ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். பத்ம விருதுகள், பத்ம அவார்ட்ஸ் பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். நேத்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த முதல் குடிமை முதலீட்டு விழால பாத்தீங்கன்னா, இந்திய குடியரசுத் தலைவர் 2 பத்ம விபூஷன், 6 பத்ம பூஷன் மற்றும் 58 பத்மஸ்ரீ உட்பட 66 பத்ம விருதுகளை வழங்கியிருக்காங்க. சோ இந்த பத்ம விருதுகள் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பத்ம விருதுகள் இந்தியாவுடைய மிக உயரிய குடிமகன்களின் விருதுகள்ல ஒன்று. ஓகேவா? ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவை ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்திற்கு முந்தைய நாள் மாலையில அறிவிக்கப்படுது. அப்ப பாத்தீங்கன்னா என்னைக்கு அறிவிக்கப்படுது பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்துக்கு முந்தின நாள் ஜனவரி 25 அப்படினா யாரு வழங்குறாங்க? இந்திய குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? சோ இதோட தோற்றம் மற்றும் பரிமாணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப தொடங்குறாங்கன்னா 1954ல பாரத ரத்னாவும் பத்ம விபூஷனும் ரெண்டும் ஒரே நாள்ல தொடங்கப்படுறாங்க. ஆக்சுவலா பத்ம விபூஷன் அப்படின்றது 3 கேட்டகரியா இருந்துச்சு. ஒன்னு பஹலா வர்க், அப்புறம் தூசரா வர்க், அப்புறம் தீசரா வர்க் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியா இருந்துச்சு. அப்புறமா ஜனவரி 8 1955 அப்பதான் குடியரசுத் தலைவருடைய ஆணைப்படி பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றப்பட்டுச்சு. இடையில கொஞ்சம் வருடங்கள் விருது வழங்கப்படாம இருந்துச்சு. 1978 79 காலங்கள்ல வழங்கப்படல. 1993 97 வரையும் வழங்கப்படல. சோ அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 8 என்ன சொல்லுதுன்னா, பட்டங்கள் ஒழிப்பு பற்றி பேசுது. அப்ப இதுவும் பட்டங்கள்ல வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக்கியமான கேஸ் ஒன்னு வருது. பாலாஜி ராகவன் வெர்சஸ் இந்திய ஒன்றியம் கேஸ் வருது. அதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த விருதுகள் அதாவது தேசிய விருதுகளான பாரத ரத்னா, பத்ம விருதுகள் இது எல்லாமே பட்டங்கள் அல்ல. அது எல்லாமே சாதனைக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்குது. ஆனாலும் இந்த விருதை பெற்றவர்கள் தங்களுடைய பெயருக்கு முன்னாலோ பின்னாலோ பட்டங்களாக இதை பயன்படுத்த கூடாது. அதாவது ஒரு எக்ஸாம் கூட கொடுத்திருக்கேன் பாருங்களேன், பத்மஸ்ரீ கமலஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதக்கூடாது. ஓகேங்களா? சோ அதாவது பிரிஃபிக்ஸ்லயே சஃபிக்ஸ்லயே மட்டும் நம்ம சேர்த்துக்க கூடாது. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, தகுதி மற்றும் விதிவிலக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் தகுதி அற்றவர்கள் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பொதுத்துறை நிறுவனங்கள்ல பணிபுரியவர்கள் உட்பட அனைத்து அரசு ஊழியர்களும் இந்த விருது பெற தகுதி அற்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல விதிவிலக்கு இருக்கு. அரசு பணியில் இருக்கும் மருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுக்கு மட்டும் இந்த விதியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அவங்க அரசு ஊழியர்களா இருந்தாலும் விருது பெற தகுதியானவங்க. ஓகேங்களா? சோ மரணத்துக்கு பின்னால விருது கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா இந்த விருதுகள் மரணத்துக்கு பின்னால வழங்கப்படுவது இல்ல. ஆனா மிக முக்கியமான விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள்ல வழங்குறதுக்கு அரசுக்கு அதிகாரம் உண்டு. ஓகேங்களா? சோ இதுக்கான குழு உச்சவரம்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பத்ம விருதுகள் குழு தலைவர் மத்திய அமைச்சரவை செயலாளர் யாரு? கேபினட் செக்ரட்டரி. முக்கியமானது. இந்த குழுவிற்கு தலைமை தாங்குவாங்க. பிரதமரால் ஆண்டுதோறும் இந்த குழு அமைக்கப்படும். ஓகேங்களா? சோ உச்சவரம்பு மேக்ஸிமம் கேப் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆண்டு அதிகபட்சமாக 120 விருதுகள் மட்டும் தான் வழங்க முடியும். விதிவிலக்கு பாத்தீங்கன்னா, மரணத்துக்கு பின் வழங்கப்படும் விருதுகள் மற்றும் வெளிநாட்டு நபர்களுக்கு, ஓகேங்களா, என்ஆர்ஐ இருக்கலாம், ஓசியா இருக்கலாம், ஃபாரினர்ஸ் இவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய விருதுகளுக்கு இந்த 120 எந்த கணக்கு பொருந்தாது. ஓகேங்களா? சோ அதே மாதிரி மறுமுறை விருது பெற முடியுமானா, ஒரு பத்ம விருது பெற்றவர் அடுத்த உயரிய பத்ம விருதை பெற அவருடைய குறைந்தது 5 ஆண்டுகள் இடைவெளி இருக்கணும். ஓகேங்களா? சோ அந்த கேட்டகரியில ஹையஸ்ட் ஆர்டர்ல அடுத்து பெறணும்னா 5 ஆண்டுகள் நமக்கு வரணும். சோ அந்த क्वेश्चन பாருங்க, பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை இறுதி செய்யும் பத்ம விருதுகள் குழுவின் தலைவர் யார்? இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க.